மனத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசம் நம்மை தேவனோடு இணைக்கின்ற ஒரு பாலமாயிருக்கிறது. சில பிற மதத்தினரை பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் ஆண்டவரை பார்த்திருக்க மாட்டார்கள், அவர்கள் வேதங்களை படித்திருக்க மாட்டார்கள். இருப்பினும் அவர்கள் தங்கள் 33 கோடி தெய்வங்கள் மீது விசுவாசமாயிருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் 5 வேளை தொழுவார்கள். பார்த்திராத கடவுளை யாரோ சொன்னதை காதில் கேட்டு வைத்துக்கொண்டு அவரே எனக்கு இரட்சகர் என்று தொழுது கொண்டிருப்பார்கள். நீங்களும் நானும் உங்கள் தாயையும் என் தாயையும் ஏன் மதிக்கிறோம் என்றால், தந்தையை ஏன் மதிக்கிறோம் என்றால், தொப்பில் கொடி உறவு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் பிறந்த சர்டிஃபிகேட், ஹாஸ்பிட்டலில் இன்னாருக்கு பிறந்தோன்ற சர்டிஃபிகேட் இருக்கு, பேப்டிசம் சர்டிஃபிகேட் இருக்கு. நாம் உரிமையோடு சொல்கிறோம், நான் கிறிஸ்து அவன் என்று சொல்லுகிறோம், மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் மற்றவர்கள் அவ்வாறு சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஏன் என்று பார்ப்பீர்களேயானால், விசுவாசம் ஆணித்தரமாக அங்கு இருக்காது. நமக்கு விசுவாசம், தேவனால் பிறந்தவர்கள் நாம், தேவன் நம்மை உண்டாக்கினார், ஆதி தகப்பனை உண்டாக்கினார், அவர் மூலமாக நாம் வந்தோம் என்று வேதத்திலே சொல்லப்பட்டது. இயேசு பிறப்பார், கன்னி தாயின் வயிற்றிலே பிறப்பார், இயேசு 30 ஆண்டு காலம் தாய்க்கு கீழ்ப்படிந்திருப்பார், இயேசு சிலுவையிலே அறையப்படுவார், உயிர்த்து எழப்படுவார் என்று சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறிற்று. சரித்திரமும் அதை ஏற்றுக்கொண்டு பிஃபோர் கிரைஸ்ட், ஆஃப்டர் கிரைஸ்ட் என்று முத்திரையிட்டு நமக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசமாய் இல்லை என்றால் நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. ஏனென்றால், எப்படி நாம் தாய் தந்தையை என்னுடைய தாய் என்னுடைய தந்தை என்று ஏற்றுக்கொண்டு அவர்களை மதிக்கிறோமோ, அதே போன்று நீங்களும் நானும் இயேசுவே என் தெய்வம், என் மூதாதையர்கள் அவர்களை பார்த்து இருக்கிறார்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இன்னும் நாம் ஆண்டவரில் விசுவாசத்திலே இன்னும் இணைந்து இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். உங்களுக்கு விசுவாசம் இல்லை என்றால், எனக்கு விசுவாசம் இல்லை என்றால், நான் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. ஏனென்றால், தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவசிக்க வேண்டும். தேவன் உண்டு என்று எல்லோருக்கும் தெரியும். அவரை நான் விசுவசிப்பேனே ஆகில் அவர் எனக்கு பலன் அளிக்கிறார் என்று நான் நம்ப வேண்டும். அவ்வாறு நம்பும் பொழுதுதான் அது நடக்கும். என்னோடு பணிபுரிந்த சிஆர்பிஎஃப்ல ஒரு கான்ஸ்டபிளாக இருந்து ரிட்டையர் ஆகிட்டு வந்துட்டார். இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த நிகழ்வு கேரளாவில் 12 கோடி ரூபாய் அவருக்கு லாட்டரி டிக்கெட்டில் விழுந்தது. அவர் வந்துட்டு குடும்ப கஷ்டத்தின் நிமித்தம்
வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் செக்யூரிட்டி கார்டாக. அவர் சொல்லி இருக்கிறார், என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்று. லாட்ரி டிக்கெட் சம்பளம் வந்த உடனே, செக்யூரிட்டி சம்பளம் வந்த உடனே ஒரு டிக்கெட்டை வாங்குவார். அந்த டிக்கெட்டை கொண்டு போய் அந்த குடுக்கல் அன்னைக்கு போய் கேட்பாராம், எனக்கு விழுந்துச்சா பாருங்கன்னு. போன வாரத்தில் அவர் அதே டிக்கெட்டை கொண்டு போய் எனக்கு விழுந்துச்சா பாருன்னு சொன்ன உடனே அந்த ஏஜென்ட் ஆச்சரியப்பட்டான், உங்களுக்கு தான் 12 கோடி விழுந்திருக்கு. அவன் சொன்னான், நான் விசுவசித்தேன், எப்படியாவது எனக்கு தேவன் சகாயம் செய்வார் என்று விசுவசித்தேன். இன்று என் பிரச்சனை எல்லாம் நீங்கிற்று, இது தேவன் எனக்கு கொடுத்த பிச்சை என்று சொல்லி அவன் தேவனை சுதித்தான். அவர் ஒரு மலையாளி. ஆபிரகாம் கூட பாருங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, சரீரம் செத்தவன் என்று ஆபிரகாமை சொல்கிறார். அவன் சரீரம் வயது முதிர்வின் காலமாக இறந்து போய்விட்டது. குழந்தை பெற முடியுமா என்றால் வயது முதிர்வு நிமித்தம் அவனால் முடியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை, ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை அவர் அப்படியே தன்னகத்தை உள்வாங்கி கொண்டிருந்த காரணத்தினாலே மனைவியோடு இன்புற்று ஆண்டவரின் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். ஒரு செத்த மனித உடல் உறுப்பு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரின் மேல் விசுவாசம் கொண்டு எவ்வாறு ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமோ, மாதவிடாய் நின்று போன சாராளுக்கு எவ்வாறு ஆண்டவரின் மேல் விசுவாசம் வந்து ஆண்டவரின் வாக்கு தத்தம் அந்த நின்று போன மாதவிடாயை திரும்ப வர செய்து ஒரு குழந்தையை பெற செய்ததோ, அதே போன்று ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு நின்று போன எல்லா காரியங்களிலிருந்தும் உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதே சமயத்தில் கர்த்தர் உங்களை தண்டிப்பார், கண்டிப்பார். பாவம் செய்யும் பொழுது உங்களை சிருஷ்டிப்பார். நீங்கள் பயந்து போய்விடக்கூடாது. பூமியில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருப்பான வைரம், அது கழுவப்பட்டு தீட்டு தீட்டு என்று தீட்டுகிறார்கள் அந்த வைர கற்களை. எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்கிறது. அந்த வைர கற்கள் பட்டை தீட்டப்பட்ட உடனே அது ஜொலிப்பதை பார்த்து அதன் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. ஒருவேளை நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் மகள் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம், உங்கள் நோய் உன்னை வாட்டிக் கொண்டிருக்கலாம், மனப்பிரமையினால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், கடன் தொல்லையினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் உங்களோடு இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். நீங்கள் ஆண்டவரால் பட்டை தீட்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவுதான் வலி வந்தாலும் அந்த வலியை நீங்கள் வேதனையை, சோதனையை சாதனையாய் மாற்றி பாருங்களேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள். எபிரேயர் 12:6 இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிருஷ்டித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். நீங்கள் வாழ்க்கையிலே தண்டிக்கப்படுகிறீர்களா? நீங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் ஆண்டவராய் சிருஷ்டிக்கப்படுகிறீர்கள் என்று நினைத்து கொண்டிருங்கள். ஆண்டவர் தேவையில்லாதவற்றை எல்லாம் உங்களிடத்திலிருந்து நீக்கி கொண்டிருக்கிறார் என்று உங்களை முழுவதுமாய் அர்ப்பணித்து பாருங்கள். அந்த முதிர் வயதிலே ஆபிரகாம் அர்ப்பணித்தார். என்னால் முடியாது ஆண்டவரே, வயது ஆகிவிட்டது, என் மனைவிக்கு மாதவிடாய் நின்று விட்டது என்று அவர் சொல்லவே இல்லை. மரியாளுக்கு தேவ தூதர் வந்து சொல்லுகிறார், நீ கற்பம் உற்பவித்து ஒரு மகனை பெறுவார். அவள் சொல்லவே இல்லை, ஆண்டவரே
என் கணவனே அறியேனே, எனக்கு திருமணம் ஆகவில்லையே என்று சொன்னாள். அருள் நிறைந்தவளே, ஆண்டவர் உம்முடனே என்று சொன்ன பொழுது உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். எத்தனையோ பேர் அந்த ஆண்டவரின் தாயாரை உதாசீனப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். கணவனை அறியாமல் குழந்தை பெற்றவள் என்று கேவலமாய் பேசினார்கள். ஆனால் பார்த்தீர்களா, 30 ஆண்டு காலம் அந்த தாயோடு தான் இயேசு வசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தாயின் அரவணைப்பிலே வளர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எப்பேற்பட்ட வாக்கியம் பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் கூட ஆண்டவர் அவ்வாறு செய்யவிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரையே நம்பி நமக்கு வருகின்ற எல்லா பாடுகளிலும் துன்பங்களிலும் ஆண்டவரின் மேல் விசுவாசம் வைத்து எனக்கு ஆண்டவர் இருக்கிறார், நான் நிச்சயமாக ஜெயிப்பேன் என்று உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அதிசயங்கள் நிகழும். எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை முதிர் வயது வரைக்கும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார், உங்களை ஏந்துவார், உங்களை சுமப்பார், உங்களை தப்புவிப்பார். ஆபிரகாமை எல்லாவித பிரச்சனையிலிருந்தும் தப்புவித்த தேவன், ஆபிரகாமுக்கு ஒரு நகரத்தையே கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீதுக்கு கேது மரத்தினால் ஆன ஒரு பெரிய அரண்மனையை கொடுத்தார், உங்களுக்கும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். தாவீது ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தார், நீங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்து பாருங்களே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே தேவன் இவ்வாறு சொல்கிறார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை காப்பாற்றுவேன். நரை வயது மட்டும் நான் உன்னை தாங்குவேன். உன் நரை வயது வந்துவிடலாம், உன்னை பார்க்க யாருமே இல்லை என்று வருத்தப்படாதே, நான் இருக்கிறேன், நான் உன்னை தாங்குவேன். இயேசுவை நம்பித்தான் பாருங்களேன். ஏன் உங்களுக்கு பயம் வருகிறது? ஏன் உங்களுக்கு நடுக்கம் வருகிறது? என் அருள்நாதர் இயேசு என்னோடு இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் ஏன் பயப்பட வேண்டும்? நான் பராக்கிரமசாலி என்று நீங்கள் பராக்கிரமசாலியாக இருப்பதற்குண்டான உடற்பயிற்சிகளை செய்துதான் பாருங்களேன். நரை வயது மட்டும் உன்னை தாங்குவேன் என்றார். நான் அப்படி செய்து வந்தேன். யாருக்கு? முன்னோர்களுக்கு, ஆபிரகாமுக்கு, மோசேக்கு, எலியாவுக்கு, எலிசாவுக்கு, யாக்கோவுக்கு, தாவீதுக்கு என்று நான் அப்படி செய்து வந்தேன், அவர்களை காத்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். ஏதோ அவர்களை மட்டும் நான் பார்த்துட்டேன் ஆண்டவர் சொல்ல. ஏசாயா 46:4 உங்களையும் நான் தாங்குவேன். இனிமேல் நான் ஏந்துவேன். என்னிடத்தில் அர்ப்பணம் செய்து பாருங்கள், உங்களை நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தப்பு வைப்பேன், உங்களை நான் தப்பு வைப்பேன். உங்கள் பிரச்சனையிலிருந்து, சாத்தான் பிடியிலிருந்து உங்களை நான் தப்பு வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கொடிய நோயை கண்டு துவண்டு போய்விடாதீர்கள். தானியேல் சிங்கத்தின் குகையில தூக்கி போடப்பட்டான். பசியாயிருந்த சிங்கம், நாட்கணக்கில் இறை கொடுக்கப்படாத சிங்கம் அவனை கடித்து குதறி இருக்கும். அவன் சொன்னான், நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், அவர் என்னை தப்புவிப்பார். சிங்கம் அவனை பார்த்து விழுங்கலாம் என்று வந்த பொழுது தெய்வ பிரசனம் அவனோடு இருக்கிறதை பார்த்து சிங்கம் மண்டியிட்டு விட்டது. எப்பேற்பட்ட ஆச்சரியம் பாருங்க. ஒன்றும் செய்ய முடியல. ஏன்? ஆண்டவரை நம்பினா. நீங்களும் ஆண்டவரை நம்பி பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் வாசித்து தியானித்து பாருங்கள். இந்த வசனங்களை பிறருக்கு பகிருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஆண்டவருடைய அதிசயத்தை நீங்கள் காணுவீர்கள். God bless you all.